எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் கூட மார்க்கெட் அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட மார்க்கெட் அனலைசிஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீக்கோட மார்க்கெட் அனலைசிஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்துருவோம். டாலர் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து டோட்டலி ஒரு டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கு. ஸ்டில் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து எந்த விதமான அப் ட்ரெண்டுக்கு மாறின மாதிரியான ரீசன்ஸ் வந்து தெரியல. ஓவரால் டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் மார்க்கெட்ஸ் வந்து கரெக்ஷனுக்காக அப் ட்ரெண்டா மாறுறது கூட ஸ்டில் இன்னும் மாறாம தான் டாலர் இண்டெக்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 4 hours பார்த்தோம் அப்படின்னா 4 hours பியூரா வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். பட் ஆனால் 4 hours ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் பிஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து வரும்போது இங்க வச்ச ஒரு லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து மேஜர் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மார்க்கெட் ஒரு மைனர் இன்டியூஸ்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ இது வந்து மைனர் இன்டியூஸ்மெண்ட். ஸோ மைனர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கான ஒரு பிளாக் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் மைனர் இன்டியூஸ்மெண்டோட பிளாக். ஸோ அந்த பிளாக்கை டேப் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஸோ வந்து என்னதான் இங்கேருந்து ஃபால் ஆனாலும் மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே ஒரு ஐடியம் கிரியேட் பண்ணதால இந்த பிஓஐலேருந்து மார்க்கெட் அகைன் பை ஆகி இந்த ஐடியம் எடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட் ப்ராஸ்பெக்டாக கெஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஓவரால் ப்ராஸ்பெக்ட் என்ன அப்படின்னா இந்த ஐடிஎம்ஐ எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற பிளாக்லேருந்து செல் வந்தால் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான செல் இருக்கும். பட் ஆனால் இங்கே ப்ளஸ் இங்கே இந்த ரெண்டு டெம்பரவரி பையிங் ஏரியாஸை மெட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா இந்த பிளாக்லேருந்து வர செல்லிங் இந்த லோவை டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஓவரால் வியூ. ஸோ வந்து நான் 4 hour பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வியூ வந்து கொடுக்குறேன். ஓகே, உங்க மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே போயோ இல்லை இங்கே போயோ, ஓகே நல்லா பார்த்துங்க, இங்கேருந்து இங்கே போயோ இல்லைன்னா இங்கே போயிட்டு மார்க்கெட் வந்து டோட்டலி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் இதை டேப் பண்ணும்போது ஆப்போசிட் சைட்ல உங்களுக்கு வந்து பிஓஐஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா இங்க கீழே போகும். ரெண்டு ரீசன் தான். பிஓஐஸ் கிரியேட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஹையை டன் பண்ணும். ஓகேங்களா, இப்போ டாலர் இண்டெக்ஸோட வியூ உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும். டாலர் இண்டெக்ஸ்ல என்ன பண்ணணும், எந்தெந்த லெவல்ஸ்ல இருந்து பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு வந்து நீட் அண்ட் கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற கரன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டி நிறைய பேரோட ஃபேவரட் கரன்சின்னு கூட சொல்லலாம். ஸோ யூரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சேம் சினாரியோ தான். ஒரு மேஜர் இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. மைனர் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. மைனர் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு எந்த வித பையிங் பிளாக்ஸுமே மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணல. ஸோ வந்து மைனர் இன்டியூஸ்மெண்ட் இங்க ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகி இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே போகலாம், ஆர்எல்ஸ் இந்த பிளாக்ஸ்க்கு வந்து வரலாம். ஓகேங்களா, செகண்டரி என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து இங்க வந்து மார்க்கெட்ல இருக்கிற ஒரே ஒரு பையிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து டேப் பண்ணல. ஓகேங்களா, ஸ்டில் வந்து இந்த ஏரியா வந்து மார்க்கெட் இன்னும் டேப் பண்ணல. இந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து இப்படி அப்ரோச் பண்ணிச்சுன்னா நீங்க இப்படி ஒரு மூவை வந்து பார்க்கலாம். ஆர்எல்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு டவுன் மூவை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான லெவல்ஸு. ஸோ இந்த க்ரூஷியலான லெவலை நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவலா இருக்கும். ஓகேங்களா, ஸோ யூரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் பிக்சர் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து 4 hours பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து 4 hours இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட மேஜர் ஐடியம் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ மைனராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐடியம் இருக்குது, அதோட பிஓஐ தான் இது. ஓகேங்களா, அதை டேப் பண்ணி தான் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அகைன் இந்த பிளாக்ல இருந்து டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து எல்லாமே மைனர், இது நான் மார்க் பண்ணியிருக்கிறது. ஓகே, மேஜர் கிடையாது. மேஜர்னு நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் உங்களுக்கு, புரியுதுங்களா? இதுதான் ஐடியம், இது கீழே இருக்கிற பிளாக்ஸ் தான் உங்களுக்கு மேஜர் பிளாக்ஸாக வரும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிற கரன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி.
ஜிபிபி யூஎஸ்டியில் வந்து நிறைய டேஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லிக்விடிட்டி ஸ்வீப்பாக வந்து தான் பண்ணிட்டு இருந்தது. டெய்லியில் எந்த சேஞ்சஸுமே ஜிபிபி யூஎஸ்டியில் இல்லை. போன வீக்கில் வந்து என்ன நடந்ததோ அதுதான் நடந்திருக்கு. இந்த வீக்கும் அதே தான் சேம் கண்டினியூ ஆகுது. நம்ம 4 hours மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து பார்த்துடலாம். ஜிபிபி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பாக பண்ணிட்டு போய் ஃபைனலாக வந்து அகெயின் வந்து இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை தான் ஸ்வீப் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஐடியம் பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணி நிற்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பிஓஐக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிஓஐக்கு மார்க்கெட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏயுடியூஎஸ்டியோட டெய்லி வியூ வந்து ரொம்ப 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 கன்சாலிடேஷனாக இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதில் வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட லிக்விடிட்டிஸு ஏயுடியூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட் ஏயுடியூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் பிரேக் ஆகலைன்னா நீங்கள் தாராளமாக இங்கேருந்து செல்லிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து வந்து உங்களுக்கு ரிவர்சல் கிடைச்சா இங்கேருந்து நீங்கள் பையிங் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ஏயுடியூஎஸ்டியோட ப்ராப்பர் வியூ புரிஞ்சிருக்கும். கீழே லிக்விடிட்டி சிட்டிங்ஸ் நிறைய இருக்குது. மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த சிட்டிங்கை எடுக்கும் அப்படின்றது என்னோட ஹோப். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு, எல்லாரோட ஃபேவரட் கரன்சியான கோல்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, கோல்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியில் ஒரு பிக்சர் கிடையாது. 4 hours பார்க்கும்போது ஒரு பிக்சர் இருக்கு. பட் ஆனால் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிஓஐ வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு வரணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இன்டர்னலான ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்டை இப்படி ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் பண்ணிட்டு இருக்குது கோல்டு கண்டினியூவாக. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து நோட் டவுன் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஐடியம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியமுக்கு கீழே வந்து எந்த பிளாக்ஸுமே கிடையாது. ஓகேவா? ஐடியாவுக்கு கீழே ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டியாக தான் வந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல பிக்சர் இல்லை. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி வந்து மார்க்கெட் வந்து இங்கே நிறைய வந்து லிக்விடிட்டிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சதால மார்க்கெட் மேபி இந்த லிக்விடிட்டிஸை எடுத்துட்டு ஃபால் ஆகி அப்புறம் இந்த லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லார்ஜ் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்க பிடிசி கிரிப்டோவையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ கிரிப்டோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பிளாக்ஸ்லேருந்து செல்லிங் வந்திருந்தது. இப்போ அகைன் இந்த பிளாக்லேருந்து ஒரு பையிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 hourல மட்டும்தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து இன்டியூஸ்மெண்ட்டை வந்து இங்கே ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்கு. அதாவது வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிருக்கணும். பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தது. அந்த லிக்விடிட்டி பாயிண்ட் ஆனதான் இப்போ மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து பிடிசி வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பிஓஐஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம் அப் டு இந்த லெவல் வரைக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட், இது வந்து உங்களோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓவரால் டார்கெட் வந்து இந்த பிஓஎஸ் தான். ஓகேங்களா? பட் ஆனால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறது பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியுது. இதை நீங்கள் வந்து டெப்த்தாக டவுட் செஷனோட லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பெஸ்ட்டை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீக் அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் அனாலிசிஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.